மாநில ஜனநாயக கட்சியின் துணை அமைப்பு செயலாளர் சிரம்பான் தொகுதி வேட்பாளர் தோழர் முகுந்தன் அவர்கள் இன்னைக்கு சிரம்பான் ஜெயில ஃபுட் கோர்ட்டில் நம்ம ஒவ்வொருத்தரையாக சந்தித்தோம். இந்த முழுமையாக ஃபுட் கோர்ட்டில் நடந்தப்ப 99 விழுக்காடு நமக்கு முழுமையான ஆதரவு, வேட்பாளர் அறிமுகம் நல்லா இருந்துச்சு. அதே சமயத்தில் மூந்தன் இங்கே போட்டி போடுறாரு. ஏன் 99 சொல்கிறேன், ஏன் 100 சொல்லலைன்னு சொன்னால், இந்த மேட்சில் ஒருத்தரை பார்க்கும்போது அவர் என்பில்ஸ் வாங்கலை, அவர் ஒரு சீனரு, அவர் வேண்டான்ட்டார், எனக்கு எதுவும் வேண்டான்ட்டார். அதனால தான் சொல்கிறேன், 1% அவர் ஒருத்தர் வாங்கலை, மற்ற 99 பேரும் வாங்கினாங்க. அதுக்கு இந்த தொகுதி மக்களுக்கு, சிரமாஞ்சியா தொகுதி மக்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது வேட்பாளர் மூந்தன் திறன்பட அந்த பொறுப்பை செம்மையாக செய்வார் என்ற நம்பிக்கை மாநில தலைவர் சௌடரா எந்திரலுக்கு, மாநில துணைத் தலைவராக இருக்கிற எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அவர் நான் விட்ட பணியை இன்னும் சிறப்பாக செய்வார்ன்றத என்னுடைய உள் மனது சொல்லுது. ஏன்னா அந்த கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, மக்கள்கிட்ட இந்த பக்கத்தான் அராப்பான் இந்த கட்சியில், அதாவது பிகேஆர் தப்பு பண்ணால் டிஏபி கேட்கும், அமனா கேட்கும், அமனா தப்பு பண்ணால் பிகேஆர் கேட்கும், டிஏபி கேட்கும். அதே சமயத்தில் டிஏபி தப்பு பண்ணால் பிகேஆர் கேட்கும், அமனா கேட்கும். ஏன்னா நாங்கள் எல்லாம் கலந்து கட்சியில் ஒருநிலைப்படுத்தி, அதாவது மக்களுக்காக, நாட்டுக்காக நம்ம இந்த கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது 22லேருந்து இன்ன வரைக்கும் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் எத்தனையோ நன்மைகள் செய்திருந்தாலும், நல்லது செய்திருந்தாலும், இன்னைக்கு எக்கானமி, டசார், நம்மளுடைய மாத்தாவாங், நிறைய இண்டஸ்ட்ரி, அதாவது இன்னைக்கு 358 பில்லியன் வெளிநாட்டோட சொத்து இங்கே இருக்குது, வியாபாரம் பண்ணிடுறாங்க. அப்போ இன்றைக்கி நல்லா இருக்குது. இந்த நாட்டு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாரை உலக நாட்டு தலைவர்கள் புகழ்ந்து பேசுகிறாங்க. உலக நாட்டில் இவர் மிக சிறப்பான தலைவர்னு முத்திரை கட்டப்பட்டது. ஆனால் என்ன சமயத்தில் அவர் நாவில் ஏழரையான்னு தெரில, ஒரு சில வார்த்தை சொல்கிறதுனால அந்த வார்த்தையை வச்சுட்டு மக்கள் கோவப்படுறாங்க. இது சரியா தப்பான்னு கேட்டால் நமக்கு பொறுமை முக்கியம். ஏன்னா இந்த பக்கத்தான அரப்பானை பொறுத்த வரைக்கும் நம்ம உரிமைக்கு போராடுறோம். ஆனால் நம்ம அது சலுகைக்கு வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே சலுகைன்னு சொல்லி இருந்தனால தான் இன்னைக்கு நமக்கு இந்த பிரச்சனையை எதிர்நோக்கிறோம். உரிமைன்னு இருந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் நம்மளுடைய உரிமையாகவே அது இருக்கும், அதனால நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நாங்கள் பக்கத்தான அரப்பான் உரிமைக்கு போராடுறோம். உரிமை இன்னைக்கு ஒரு கோயில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த கோயிலில் அதுக்கு எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும், அதுக்கு பட்டா வேணும், அரசாங்க முத்திரையோட அந்த இடம் எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சரி ஒரு கோயிலா அந்த இடத்துல கட்டிக்கங்க. அப்போ யார் சொல்கிறது? ஒரு சட்டமன்றம் சொல்கிறாரு, ஒரு நாடாளுமன்றம் சொல்கிறாரு, இல்லை மாநில முதல்வரே சொல்கிறாரு. இது 5 ஆண்டுக்கு தான் செல்லும். ஆனால் இது என்னன்னா சலுகை. உரிமைன்றது காலந்தொட்டு இருக்கும். அந்த உரிமைக்கு தான் இந்த பக்கத்தான அரப்பான் செயல்படுது, நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இதை மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த நாட்டில் 68 விழுக்காடு மலாய்க்காரங்க இருக்காங்க, 32% தான் நன் முஸ்லீம் இருக்காங்க. அது சபா சர்வாக்கு சேர்த்து. இது 16வது பொது தேர்தல். இன்னைக்கு நம்ம உங்களை கல்யாணம் பண்ணுறது குறைவு. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் பிள்ளை ஒரு பிள்ளை 2 பிள்ளையோடு நிப்பாட்டிடுறாங்க. அதே போல தான் சீனரும். ஆனால் இந்த 16வது தேர்தலில் நம்ம 6.3 விழுக்காடு இருக்கும். அதே சமயத்தில்
17வது பொது தேர்தல், 18வது பொது தேர்தல், 19வது பொது தேர்தல் வரும் பொழுது நம்ம வந்து 3.3 விழுக்காடுக்கு வந்துடுவோம். அப்போ வந்து நம்ம லைனுக்கு போயிடுவோம். அதனால தான் உரிமைன்னு சொல்கிறேன். நம்ம உரிமைக்கு எது எடுத்தாலும் நமக்கு வந்து உரிமை வேணும், சலுகை வேண்டாம். அதுதான் பக்கத்தா நாரப்பனோட கொள்கை, எண்ணம், சிந்தனை. எங்கள் உள்ளத்திலெல்லாம் அதுதான் இருக்குது. எங்களுக்கு வேண்டியது உரிமை. அந்த உரிமைன்றது காலந்தொட்டு இருக்கும். சலுகைன்றது வந்து எந்த ஆட்சி இருக்கோ அது வரைக்கும் சலுகை, இல்லைன்னா சலுகை இல்லை. அதனால் நாங்கள் சலுகையை விரும்பலை, உரிமையை விரும்புகிறோம். அதை தான் இன்றைக்கி வந்து மக்கள் இடத்துல வந்து சந்தித்து பேசிட்டு நாங்கள் பார்த்ததில் அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி உள்ள ஒரு விஷயம். நாளை அடுத்து தொடரும். நன்றி, வணக்கம். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.